பாத்திமாலும் நம்ம இளவரசி அக்கால பார்த்து ஒருத்தி சொன்னால. என்னதுக்கா? அந்த காலேஜ் சொல்லின்னு சொன்னதா? ஆமா, அது யாரு பாத்திமா? நானும் கேட்கணும்ன்றதே மறந்து போயிட்டு. அது வேற யாரும் இல்லக்கா, நம்ம கீதா தான். யாருகிட்டயுமே சொல்ல விடான்னு சொல்லி சொன்னா. யாரை நம்பினாலும் சரி, நான் இந்த கீதாலெல்லாம் நம்பவே மாட்டேன். கூட இருந்து கதை மட்டும்தான் கேட்பேன். அது போல இவ்வளோ எல்லாம் நம்ம ராணி அக்காலையும் சொல்லி நடப்பாளுவல்ல. வள்ளி இளவரசி அக்கா. என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க? வீட்டுக்குள்ள வந்திருக்க வேண்டியதானே? அது ஒன்றும் இல்லைக்கா, இங்கே வெளில பாய் விரிச்சிருந்தா அதான் இங்கே வந்திருந்தோம். நான் உள்ள மாட்டுக்கு புல் வச்சுட்டு தானே இருந்தேன். ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா வந்துருப்பேல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி, காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டான்னு சொன்னா நீங்கள் சும்மாவா இருப்பீங்க? போய் போட்டு எடுத்துட்டு வாங்கக்கா. ஆனால் இவையெல்லாம் நல்லா பாவமான கேரக்டர். இவையெல்லாம் எப்படி தான் சொல்லது மனசு வருதோ தெரியலை. அக்கா, நம்ம இளவரசி அக்கா இருக்காங்கல்ல, அவளை தான் இந்த ஊர்லேயே நல்ல கேரக்டர் தெரியுமா? எப்போ அவிய வீட்டுக்கு போனாலும் காப்பியெல்லாம் போட்டு தருவாங்க. இதா உனக்கு அவியலை பற்றி தெரியலன்னு நினைக்கேன். சரியான ஆள். இந்த சின்ன பொண்ணு கேங்காக்கும் அவிய எல்லாம் எல்லாரையும் பற்றி குவாலி சொல்லிட்டு எல்லாம் நம்ம தான் சொன்னோன்னு சொல்லிடுவாங்க. அவியல்கிட்டலாம் பேசவே விடாது. சரியான குவாலி சொல்லி. அடப்பியாத்த நாய. அக்கா அப்படியாக்கா? நானும் இத்தனை நாள் இளவரசி அக்கா ஏதோ நல்லவியன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக நடிப்பு கீதா. அப்போதானே உன்னை போல் ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாவ, அவிய நல்லவையா அவிய நல்லவியன்னு. எங்களை போல தெரிஞ்ச ஆளுவல்னா சொல்லுவாவ அவிய எப்படிப்பட்ட அவியன்னு. நீ தெரியாமல் யார்ட்டையும் போய் சொல்லிடாதேண்ணா. ஆமாக்கா, ஊரில் இப்படியும் ஆட்கள் இருக்காவ. அடுத்து எல்லாத்தையும் நம்ம தலையில் போட வேண்டியது. நம்ம அவியல் எல்லாம் பற்றி எதுக்கு பேசிட்டு. அப்படி என்னக்கா இவைய குவாலி சொன்னாவ? ஊரு ஃபுல்லா இதான் சொல்லிட்டு இருக்காவ. இல்லக்கா, இவையெல்லாம் சேர்ந்து இந்த கீதாளுக கதையை விட்டுருக்காவ. இவைய என்ன யாரு? நம்ம சின்ன பொண்ணு ராணி, உமா, வசந்தி ஆகிய எல்லாரும் அப்படி விட்டுட்டு இருக்கும்போது இந்த இளவரசி அக்கா இடையில போயிருக்காவ. இவையல்ட்ட எங்க போறேன் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அதை சாந்தி பார்த்துருக்கா. சாந்திக்கு உள்ளவளுகெல்லாம் ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஏன்னா இந்த குழுவில் உள்ள சண்டை. அவ இப்போ குழு தலைவியானனால அடுத்து அவன் நைஸா காதை வச்சிருந்து ஒட்டி கேட்டிருக்கா. இவ்வளோ இந்த கீதாளுக்கு கதையை விடுக்கதை கேட்டுட்டு போய் என்ன சொல்லிட்டா கீதாட்ட? சும்மா அதில் பேசிட்டு இருந்தவள்கிட்ட இளவரசி அக்கா தான் கடைக்கு போகும்போது போயிட்டு கீதாளு கதையை விட்டுருக்கா. அதனாலதான் இவ்வளோ பேசினாலும் போய் சொல்லிட்டா கீதாட்ட. அவ கடந்து ஒரே கத்து. பாத்தியலாக்கா இந்த சாந்தி அக்கால எப்படி பண்ணிருக்காவ. அவையெல்லாம் நான் ஏதோ நல்ல மனுஷின்னு நினைச்சுதான் போன வாட்டி ரேஷன் கடைக்கு போகும்போது அவைய கூட போனேன். இப்படி பண்ணிட்டாவ. அவிய கதையெல்லாம் எதுக்குக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம்? அப்புறம் இதை எவ்வளவு பேட்டிட்டு போய் நம்மள குவாலி சொல்லிட்டு இருப்பாள்வ. ஆமா பாத்திமாக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம இளவரசி அக்காக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காவல்ல, அந்த அக்கா நம்ம இளவரசி அக்கால பார்த்து சுருட்ட முடி சுருளின்னு சொல்லிட்டு இருந்தாவல்ல, அது நம்ம இளவரசி அக்காளுக்கு தெரியுமா? என்ன இளவரசின்னு ஏன் பேர் அடிபட்ட போல இருக்கு? அக்கா வள்ளி அக்கா, அதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லாதீங்கக்கா. அவியலுக்கு தெரியாது. அவியலுக்கு தெரிஞ்ச அப்புறம் சண்டைக்கு போவாவிய. சுருளின்னு தானக்கா சொன்னா, அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் இளவரசி அக்கா தெரிஞ்ச அவனு சொல்ல மாட்டாவல்லக்கா. நம்ம சின்ன பொண்ணு சுருளின்னு தானே கிண்டல் அடிப்பா. அதை சொன்னா ஒன்று சொல்ல மாட்டாவ. இந்த தண்ணி குடம் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதில் தான் இவ சுருளின்னே சொன்னான். என்ன பேசுகள்வ ஒண்ணுமே கேட்கலான்னு சுருளின்னு கேக்குது. என்னாச்சு பாத்திமா சொல்லு. அவ பக்கத்து வீட்டுக்காரி இருக்காள்ல, அவ தண்ணி வரும்போது இளவரசி அக்காவுக்கு குடத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டா. அதை நாங்கள் தான் இல்லை இளவரசி அக்காட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா தெரிஞ்சு அடிக்கு போவாவில்ல. சரி எதுக்கு சண்டைன்னு சொல்லி சொல்லாமல் நாங்கள் எங்கள் தண்ணியிலேருந்து அவியில கொடுத்தோம். நாங்களே பிடிச்சி வச்சுட்டோம்னு சொல்லி. அவ எதுக்கு இளவரசி அக்காக்க தண்ணியை பிடிச்சா? அவளே தண்ணியை பிடிச்சிருக்கலாம்ல. அவளுக்கு இந்த வயல் மாடு எல்லாம் கிடக்குல்ல, அதுக்காண்டி தான் பிடிச்சிருந்தா. நாங்கள் போய் கேட்டோம், எதுக்கு நீ இளவரசி அக்காவுக்கு தண்ணியெல்லாம் பிடிக்கணும்? அதுக்கு அவள் எகத்தாரமாக என்கிட்ட சொல்லுகா, நான் என்ன உன் வீட்டுக்கு பிடிச்சேன், இளவரசிக்கு தண்ணியை தானே பிடிச்சேன், அவளுக்கு வேணா அவள் வந்து கேட்கட்டு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிருன்னு சொல்லுகா. அப்படியா? அதுக்கு மேலே நம்மளால என்னக்கா சொல்ல முடியும்? அதனால நாங்கள்லாம் பேசாமல் அப்படியே போயிட்டோம். ஏதோ தண்ணி கூட பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருக்காள்வ இன்னைக்கு அவளை. ஏன் பாத்திமா வாய பிறந்துட்டு இருக்க? ஈச்சி உள்ள போயிராம. வள்ளி இளவரசி அக்கா. பாத்திமா வள்ளி, நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னு மரியாதை என்கிட்ட சொல்லிருங்க, இல்லைன்னா உண்மையிலே நான் கோவப்படுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்களை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலையே.
வாவள்ளி எந்திரிச்சு ஓடிடுவான். இவ இருக்க கோவத்துக்கு நம்ம தீந்தோன்னு நினைக்கேன். என்னன்னு எனக்கு இருக்கி நம்மளை விட்டுட்டு ஓடிட்டா. சரி நம்மளும் அப்படியே தெரிச்சிரும். இவிய இருக்க கோவத்துக்கு நம்ம கழுத்து அறுத்து போட்டுருவோம் போல இருக்கே. வள்ளி வள்ளி வள்ளி. இளவரசி அக்கா என்ன அப்படியே விட்டுருங்கக்கா, நான் இருந்த இடம் தெரியாம ஓடிடுவேன். என்ன நடந்துன்னு மரியாதையை சொல்லிட்டு போயிரு, இல்லைன்னா நான் தெரியும்ல என்னை பத்தி, உண்மையிலே நான் சத்தியமா காண்டாயிருவேன் சொல்லிட்டு போ. அது இளவரசி அக்கா, போன தடவை தண்ணி விடும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரி இருக்காலாம் வந்து உங்க குடத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டாளா. பிறகு நாங்க ஏன் பிடிச்சேன்னு கேட்டோம். அப்ப அவ சொன்னா, அந்த சுருளிகள்லாம் என்னால எல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது, அவ தண்ணி இனி நான் தான் பிடிப்பேன், உங்களை வேணுன்னா அவளை வந்து என்கிட்ட கேட்க சொல்லுங்கன்னு சொன்னான். நாங்க எல்லாரும் எங்க தண்ணியில இருந்தா பாதி பாதி பங்கு வச்சு உங்களுக்கு தந்தோம். அவளை இன்னைக்கு என்ன எலோ தூரமா கொஞ்சம் ஃபாஸ்டா போன போலயே இருக்கு. இன்னும் கண்டுக்கிடவே இல்லை. நான் தான் பியாத்த போல போய் பேசிட்டு இருந்தேனோ. சரி அவையே எங்கேயோ தூரமா போறாவா போல இருக்கு, அதான் இவ்வளோ வேகம். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஏப்பா நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதானே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சப்ஸ்கிரைப். ஐயே, பார்க்க நல்ல பாத்திரமா இருக்கு. எவ்வளவு நாள் இங்க கிடைக்குன்னே தெரியலையே. இது இங்க கிடைக்குன்னு தெரியாம இதே போல அங்க ஒரு புது பாத்திரத்தை வாங்கிட்டேன். நீ அந்த பாத்திரம் வாங்கின காசு வேஸ்ட். இது இளவரசி அக்கா தானே, எதுக்கு இவ்வளவு கோவமா போறாவ? ஏ இளவரசி அக்கா, இளவரசி அக்கா. சரி நம்ம ஒரு வார்த்தை லட்சுமியை கூப்பிட்டு சொல்லுவோம். அவி எங்கேயோ கோவமா போற போல தெரியுது. அவிய சொந்தக்காரங்க தானே, கூப்பிட்டு சொல்லுவோம். ஏ லட்சுமி, லட்சுமி. யார் அண்ணியக்கா கூப்பிட்டேலோ? இளவரசி இருக்கால, ஏதோ கோவமா நான் கூப்பிட்டும் திரும்பி பார்க்காம போறா. அவ அப்படிலாம் போக மாட்டாளே. யாராவது சண்டையா இருந்தாலும் கூப்பிட்டா திரும்பி பார்த்துட்டுலாம் போவா. என்னன்னு தெரியல பாத்துக்கா. சரி வாங்கக்கா, அப்படியே போய் அவள்கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். ஏ இளவரசி நில்லு. அப்படி எங்க கோவமா போற? ராணி அக்கா உன்னை கூப்பிட்டு திரும்பி பார்க்காம போற, உனக்கு என்ன அவ்வளோ கோவம்? ஏக்கா என்ன உங்க மேல ஒன்றும் கோவம் இல்லை. என்ன பக்கத்து வீட்டுக்காரி இருக்காள்ல, அன்னைக்கு தண்ணி எடுக்க போகும்போது நடந்தது எல்லாம் சொல்லிட்டா வள்ளியன்ட்ட. அவளை இன்னைக்கு ஒரு பார்க்கலாம் தான் போயிட்டு இருக்கேன். சரிம்மா, உன் பக்கத்து வீட்டுக்காரி உன் பக்கத்து வீட்டில் தானே இருப்பா, அவளை பக்கத்துக்கு எதுக்கு நீ இவ்வளோ தூரம் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்க? ஏக்கா அவள் பக்கத்து வீட்டில் இல்லைக்கா, நான் கிட்ட உள்ளவங்கள்ட்ட கேட்டேன். அவள் ஏதோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காள். அவளை சொந்தத்தை எல்லாம் இன்னைக்கு அறுத்து கிளிக்கலாம் தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்கு? இது ஒரு சின்ன பிரச்சனை. இதை நீ அப்படியே சும்மா விட்டுட்டு அவள் எடுத்து வந்து உன்ட்ட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நீ அவள்கிட்ட பேசாத, அப்படி சும்மா இருங்க. இதுக்காண்டி சண்டை போட அங்கே போயிருக்கு போகிற. ஏக்கா உங்களுக்கு என்ன தெரியும்? வாரீங்கன்னா என் கூட வாங்க, இல்லைன்னா சும்மா பொத்திட்டு போயிருங்க. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காது. நான் என்னக்கா பண்ணேன்? என்ன ஒரு மாதிரி அறுத்து கிழிச்சிட்டு போயிட்டா. ஏதோ நான் தான் அந்த தண்ணி குடத்தெல்லாம் பிடிச்ச போல என்ன அறுத்து கிழிச்சிட்டு போறா. எனக்கு என்னக்கா தெரியும்? சரி விடு லட்சுமி, வா நம்ம போய் சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாம் கூட்டிட்டு அவளை போய் நிறுத்துவோம். போய் சண்டை போட்டானே நீ அதெல்லாம் பெரிய விஷயமாக்கிட்டு இருப்பா. வா. இன்னைக்கு என்னடா இது சிறையா இருக்கு, நமக்கு கதை அடிக்க யாருமே இல்லையே. என்ன சுண்டலி தூரமா? சின்ன பொண்ணு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நீ எப்பவும் போல என்ன நக்கல் அடிச்சிட்டு இருக்காத, வார்த்தையை அளந்து பேச பாத்துக்கா. சரி எங்கேயாவது போய் ஒரு திராசு வாங்கிட்டு வாங்க, அளந்து உங்கள்கிட்ட பேசேன். என்ன சின்ன பொண்ணு இது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்க? இளவரசி சண்டை போட போறா, வா போய் நிறுத்துவோம். சரி. அவ சண்டைக்கு போறான்னு சொல்லி நீ இப்படி மாடு போல இருக்க. யாரு கூட சண்டைக்கு போறா? அவ பக்கத்து வீட்டுக்காரி கூட அன்னைக்கு கூட பிரச்சனை, அதுக்கு வேண்டி. அவளை எனக்கும் ஒரு கை பார்க்கணும் தான் இருந்தேன். இருங்க வாரேன், எல்லாரையும் கூட்டிட்டு வாரேன் போ. சரி சின்ன பொண்ணு சீக்கிரம் வா. உங்களை எங்கெல்லாண்டே தேடிக்கிறது, எங்கடே காலையில இருந்து போனிய? நாங்க இதுல சும்மா இருந்து வெட்ட வழியா பாத்துட்டு இருக்கோம். சரி எதுக்கு வந்த சொல்லு. அது நம்ம இளவரசி அக்கா சண்டை போட போறாங்களா, வாங்க பார்க்கலாம் போலாம். சண்டையா? சண்டை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வா சின்ன பொண்ணு போவோம். ஏ இளவரசி கொஞ்சம் நில்லுமா, சொல்லியதை கேளாம். என்ன வள்ளியக்கா ஒரு பெரிய ஆளு போலயா நடந்துக்கிட்டீங்க? அவங்கள்ட்ட எதுக்கு போய் அவ்வளோத்தையும் சொன்னீங்க? ஏன் பாத்திமா என்ன மட்டும் தனியா மாட்டி விட்டுட்டு நீ எதுக்கு ஓடிட்ட? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அங்க அவ்வளோ எல்லாரும் சண்டையை பெய்யாச்சு. என்கிட்ட கேட்டாலும் நான் சொன்னேன் வள்ளியக்கா தான் சொன்னாங்கன்னு. அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி போய் சொல்லுதா பாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ட் 2ல பாருங்க.